இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தாங்க வந்திருந்தாங்க. என் சின்ன மாமனார். சரி ஓகேன்னு இவர் போய் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. எனக்கு இந்த ஜிலேபி மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே போர் தான் பார்த்துக்கோங்க. இங்கே எல்லாம் அடிக்கடி கிடைக்குமா, கம்மா பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா உயிரோடையே கிடைக்குங்க. அங்கேயே வெட்டி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. சரி ஓகே, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டுருக்கேங்க. நல்லா வதங்கி வரணும். மீன் குழம்புக்கு மட்டும் நல்லா தக்காளி வந்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயமும் வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டு மிளகா பொடி தாங்க. மீன் குழம்புக்கும் சரி, மற்ற எந்த குழம்புக்குனாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயிலேயே மிளகா பொடியை போட்டு நல்லா பச்சை வாடை போட்டு போக வந்து வதக்கி விட்டு இந்த மாதிரி புளியை வந்து இறுத்து கரைச்சி ஊற்றி குழம்பு கூட்டி வச்சு பாருங்களேன், சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெரிய மீன்றனால நல்லா மண்டை மட்டும் அந்த தலை இருக்கு இல்லையா, அதை மட்டும் குழம்புல போட்டுட்டு மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கோங்க பொரிக்கிறதுக்கு தான். கொதிக்கிறப்பயே இந்த கொத்தமல்லி போடணுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு மீனுக்கு சரி, இந்த விளக்கெண்ணெய் ஊற்றுனா சும்மா குழம்பு வந்து சும்மா சோறு வா வா வான்னு இழுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ சிவா தான் நான் போடுறேம்மா பொடி அப்படின்னா, அதே சேம் நம்ம குழம்புத்தூள் போட்டோம் பார்த்தீங்களையா, வீட்டு பொடி, அந்த பொடி தான். சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் பொரிக்கையில் பாருங்களேன், அந்த இது கொஞ்சம் கூட உதிராமல் வரும். கொஞ்சமாக உப்பு போட்டு அவனுக்கு ஒரு ஆசை, அம்மா குடுமா நான் போடுறேன் அப்படின்னையா. ஓகே, போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டு குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சா, அதையும் தூக்கி பக்கத்து அடுப்பில் போட்டுட்டு பொரிச்சிருவோம் அப்படின்ட்டு எண்ணெயை தாங்க காய வச்சுருந்தேன். இந்த பவானி பண்ணாரியம்மன் கோயிலெல்லாம் பார்த்துக்கோங்க, அந்த அங்கே டேம் இருக்கும் பார்த்துக்கோங்க, அந்த முல்லைப்பெரியார் டேமு. அங்கே எல்லாம் இந்த ஜிலேபி மீன் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கேயே பிடிச்சி ஆற்றுல அங்கனக்குள்ளே க்ளீன் பண்ணி அந்த இடத்துலையே பொரிச்சு தருவாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை பார்க்குறப்போ எனக்கு வந்து அங்கே சாப்பிட்ட ஞாபகம் தான் வந்துருச்சு. இப்போ சிவாவுக்கும் என் மாமனாருக்கும் தான் எடுத்து வச்சுட்டேன். 2 பேரும் சூப்பராக சாப்பிட்டாங்க.